ராஜஸ்தானுக்குள்ளே வந்தாச்சுங்க. ராஜஸ்தானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ராய் ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். இன்னும் ஆர்டி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. சரியான கூலிங் ஆயிடுச்சு. இந்த காது ஓரத்துலாம் அப்படியே ஒரு மாதிரி இறச்சி போன மாதிரி இருக்குங்க. ஏன்னா விடாமல் அடிக்குது, குளிரும் ஒரு பக்கம். இப்போ தான் மாப்பிள்ளை டியூட்டி மாற்றுறான். எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி ஆகுது. சரிங்க நண்பர்களே, அப்படியே போவோம். இன்னும் சரியாக ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குங்க. 150 ஒரு 160 கிலோமீட்டர் இருக்கும். வண்டி ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக கேஸ்லெஸ் அப்படி க்ளீன் ஆயிடுச்சு. மழை பெஞ்சதுக்கும் அந்த டயரில் அடிக்கக்கூடிய தண்ணினால். போலாமா? இந்த பங்க்கில் பாருங்களேன், கரெக்டாக அந்த டீசல் போடக்கூடிய இடத்துல மாடு நின்றுக்கிட்டு இருக்கு. குளிருக்கு இப்படி இந்த போர்வையெல்லாம் காலெல்லாம் மடித்து இப்படி உக்காந்தாதாங்க நல்லா இருக்குது. ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அப்படியே இப்போ பகல்லே நல்லா கூலிங் ஆகுது. எப்படி இப்போ மழை பெஞ்சிருச்சுல, ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. நைட்டுக்கெல்லாம் சரியான குளிராக இருக்கும் உண்மையாகவே. பார்க்கலாம், அது இன்னும் போக போக தான் குளிர் அதிகமாகும். ஏமாப்ல நைட்டெல்லாம் ஸ்டவ் கொளுத்தின்னு வச்ச ஞாபகங்கள்லாம் வருது. என்ன பண்ணுறது? சுட 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 பார்க்க தோன்றும், கேட்க தோன்றும். அப்போ சிரிக்கும் போது தேவதை, அவள் ஒரு தேவதை, அழகிய பூவதும் அவளது வாசனம். இங்கே ராஜஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து இந்த ரோடு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களாட்டுங்குது. கொஞ்சம் இல்லை, நிறையவே கொஞ்சம் குண்டமொழியாக தான் இருந்தது. அங்கே பார்டர் நுழைஞ்சதுலேருந்து இது வரைக்கும் என்ன ஒரு 20 கிலோமீட்டர் வந்திருப்போம். அது வரைக்கும் இப்படி தான் இருக்குது. அங்கே என்ன அவ்வளோ தண்ணி இருக்கு மாப்பிள? பாலத்துக்கு அடியில அடப்பாய்களா? எங்கே குழி இருக்குதுன்னு ஒன்றும் புரியாது. சரி, சென்ட்ரா விடு, என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லாத போது ஏதோ போய்த்தானே ஆகணும். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி இடத்துலலாம் குழியோ கம்பியோ இருந்துச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. புரியுதா இல்லையா? ராஜஸ்தான் பார்ட்ரு கரெக்டாக கிராஸ் பண்ணோம். டயர் ஒன்று பஞ்சர் ஆகி போச்சு. ஜாக்கி வச்சு ஏற்றுவோம். மழை கம்மியாக இருக்குது. குயிக்காக ஜாக்கி வச்சு ஏற்றி டயரை கழட்டி மாட்டிக்கலாம் ஸ்டெப்னியை. என்னமே ஆகலை, டயர் நல்லா தான் இருக்குது. எப்படி ஆச்சுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, சகஜம், போடுவோம், கழட்டி மாட்டிடுவோம். நம்மளை என்னடா இவ்வளோ தூரம் வேலை வைக்காமல் இருந்துச்சுன்னு சொல்லி நினச்சேன். கரெக்டாக கேட்டால் இந்த மூலையில் தான் ஆர்டி ஆஃபீஸ் இருக்கிறது. பார்ப்போம். என்ன ஒரு 1 ஹவர் ஆகுமா? ½ அன் ஹவர் 1 ஹவருக்குள்ளே முடிச்சிடலாம். ½ அன் ஹவர் ஆகும், அவ்வளோதான். 1 ஹவர் கூட ஆகாது, ½ அன் ஹவர் ஆகும். பாக்ஸ் எடுத்துட்டியா? அடடா, இது வேறு சும்மாவே இருக்குதுங்க. ஓ, முள்ளு வேறு இருக்குது, பார்த்து புரிஞ்சுப்போம்.
இந்த டைட் பண்ணுறதுக்கு அப்புறமா போட்டு எல்லாத்தையும் லூஸ் விட்டாச்சுங்க. சரியாக ஒரு 5 நிமிஷம் லூஸ் வருது எல்லாமே. இப்போ லிஃப்ட் ஆக்ஸில் வந்து லூஸ் ஒன்று போயிட்டு நான் சும்மா தான் இருக்குது. ஜாக்கி இன்னும் கொஞ்சம் ஏற்றி அதை லூஸ் பண்ணிடலாம். வெயில் வந்துருச்சுங்க. வா நீங்கள் பொழுதுனையும் வெயில் பார்க்க முடியல. தான் பார்க்குறேன். ஏறி மாறிட்டோம்ல. அந்த வெயிலுக்கு ஒரு 5 நிமிஷம், இந்த வெயிலுக்கு ஒரு 5 நிமிஷம் கலட்டியாச்சு. இப்போ இதை உருட்டிட்டு போய் அங்கே ஃபிட் பண்ணோம். அதான் இருக்கிற விஷயம். ஜாக்கி ஏற்றிட்டா? சரி, ஜாக்கி ஏற்றலாம். நம்ம கீழே போயிட்டு ஜாக்கி ஏற்ற சொன்னியா? லிவர் கொடுத்தான மணியா? எடுத்துக்கிறேன் விடு. ஏற்றிடலாமா? ஏம்மா போதும். சாய் ஏற்றிட்டுமாப்ல போல்ட்டு கழட்டுறோம். சூப்பர். பொறுமை. வீல் பாக்ஸ் வேணும், அது டைட் ஆகுது. ஓ தூக்கு விட்டு நைட் மாற. டயர் இப்படி பேரட்டிங்கன்னா தான் ஒன்று கரெக்டாக இருக்குது. சரி விட்டு எதோ ஒன்று பொறுமை முள் இருக்குதே, குத்திக்காத. போகலாம். ரை வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரிடா. இந்த சைடு ஊட்டி வெயிட் இந்த பக்கம்லாம் அதிகமாக இருக்குதுல்ல. என்னதுக்கு மண்ணுக்கு இதெல்லாம் டைட் பண்ணும்போது கரெக்டாக மறக்கும். எவ்வளோ? பாலன்பூர் 102 கிலோமீட்டர், அஹமதாபாத் 244 கிலோமீட்டர், தராடு 43. என்னடா இவன் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறான், வேலை செய்யலைன்னு நினச்சிடாதீங்க. 2 பேர் சேர்ந்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை லூஸ் விட்டுக்கிட்டு இருக்கான். சரி, அதனால தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த ஜாக்கி ஏற்றுவோம். ஜாக்கி ஏற்றுறது பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க நெட்டு பார்த்திங்களா, இதை கரெக்டாக லாக் பண்ணிட்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி. இல்லைன்னு வைங்களேன், சப்போஸ் கீழே இறங்கிருச்சுன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டமாக போய்டும். உண்மையாகவே எப்பயுமே ஜாக்கி ஏற்றும்போது இதை லாக் பண்ணிடுங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க புதுசாக வரவங்களுக்கு தெரியட்டும். ஏன்னா புதுசாக வரவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஜாக்கி இந்த நெட்டு லாக் பண்ணுறது, ஏன்னா ஜாக்கி இறங்கிடுச்சுன்னு வைங்க கஷ்டம். பார்த்து பொறுமை, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எங்கேயுமே இந்த போல்ட்டு கில்ட் எதுவுமே அடியில் மாப்பிள்ள எப்படி பஞ்சர் ஆகிருக்குது? ஒரு என்ன இது ஆல்ரெடி வெட்டு இருந்தது தான், டயரில் ஆல்ரெடி இருந்தது தானா? எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. இது ஃப்ளாப்பு தான் எதாவது கடிச்சிருக்குமாப்ல, அதுதான் இருக்கணும். பெரிய டூல்ஸ் எடுக்கிறேன். பெரிய அத்தன் எந்த லிவர் இதா? உன்னுடைய வித்தையை காட்டு. சக்சஸ்.
டயர் ஃபிட்டிங் ஆயிடுச்சு. போல்ட்டை டைட் பண்ணிவிட்டு லிஃப்ட் ஆக்ஸில் மேலே எடுத்து ஏற்றிக்கிட்டு மேலேனா லிஃப்ட் ஆக்ஸில் மாட்டிக்கிட்டு அதை உருட்டிட்டு போட அந்த பக்கம் உருட்டிட்டு போட்ட அந்த பக்கம் அது பெரியல ஒரு போட்டு அடிச்சிடலாமா? சரி மாரி மேலே தூக்கி மாட்டிட்டேன். போல்ட்டில் உட்காரைக்க முடியல, வெயிட்டாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. கிளம்புவோமா? பாடி